எங்க வேலை செய்யறாமா? கவர்மெண்ட் வேலை தான். எங்க தர? கவர்மெண்ட் வேலை தான். எங்க சொல்லு? ரேஷன் ஷாப்ல தான். எந்த இடத்துல? சிந்தாமணியில. உங்களை கேள்வி கேட்டா இந்த மாதிரி சொல்லுவீங்க ஆபீசர் தயாரான நீங்க சொல்லலாம். நான் காமிக்கிறேன். தாராளமா சொல்லலாம். நான் யாருக்கு காமிக்கிறேன்? செஞ்சிட்டீங்க. நான் ஏன் கேட்க போறேன் வந்து இந்த வேலை நீங்க செய்யணும் பாருங்க. பேச்சல இங்க பேச கூடாது. எல்லாம் ஊட்ல வெச்சுக்கணும். ரோட்ல எல்லாம் வந்து வெச்சுக்க. என் கதை உனக்கு தெரியுமா உனக்கு? எதுக்கு நான் கூப்பிடுறேன்? நீங்க உங்க வேலைக்கு நான் அவரை கூப்பிடணும். நான் பேசுறேன். இங்க பேசுங்க. சீக்கிரமா பேச கூடாது. பேச தெரிஞ்ச பேச சொல்லு. திருட்டு குடும்பத்தை ஓட்டுறான் மத்தியா அவெல்லாம் யோகிய மாதிரி பேசுறான். கருத்ததில்ல நாங்களே யோகிய. எங்க வேலை செய்யறாமா? கவர்மெண்ட் வேலை தான். எங்க தர? கவர்மெண்ட் வேலை தான். எங்க சொல்லு? ரேஷன் ஷாப்ல தான். எந்த இடத்துல? சிந்தாமணியில. எந்த கடை சொல்லு? எந்த கடை? சிந்தாமணி ரேஷன் கடை. கவர்மெண்ட் கடை. அண்ணா நகர்ல இருக்கீங்களா? பிரைவேட். சிந்தாமணி வந்து பிரைவேட்டா? கடை நம்பர் சொல்லு. கடை நம்பரா? கடை நம்பர் சொல்லு. இபி 141. நான் யாருன்னு உனக்கு அண்ணா மேயர் இருக்க பாத்தீங்களா? உதவி வரல. அவர் பக்கத்துல நீ யாரா இந்த எடுத்து போங்கண்ணா. நீங்க உங்க பொறுப்பு நீங்க செஞ்சு ஆகணும்னா. நீ உன் நம்பர் சொல்லு. என்ன நம்பர்? ஃபோன் நம்பர் வேணுமா? அந்த கடை நம்பர் இபி 41. அண்ணா நகரா? அண்ணா நகர் போடுங்க. எப்ப சொல்ல போறீங்கன்னா உங்களை கேள்வி கேட்டா இந்த மாதிரி சொல்லுவீங்க ஆபீசர் தயாரான நீங்க சொல்லலாம். காமிக்கிறேன். தாராளமா சொல்லலாம். நான் யாருன்னு காமிக்கிறேன். காமிச்சிட்டு சொல்ல நீ அப்பா சொல்லல நீ அப்பா சொல்லல நீ யாருன்னு இல்ல காமிக்கணும். சொந்தக்காரர் யார் சொந்தக்காரர்? யாரு சொந்தக்காரர்? கவர்னர்ல இருந்து வர வைக்கணுமா இல்ல ஆவடியில இருந்து வர வைக்கணுமா? யார் வரணும்? யாரு உதயகுமார் சொந்தக்காரரா? உதயகுமார் சொந்தக்காரர். அவரு கடையாண்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்களும். அவரு உதயகுமார தெரிஞ்சவங்க வர சொல்லுமா? அவங்களும் தெரிஞ்சவங்க. உங்க வேலையை தான் நான் செய்ய சொன்னேன் தவிர நீங்க வந்து அது செய்யணும் இது செய்யணும்னு சொல்லல. தெரியும் தான் நான் சொன்னேன். உங்களுக்கு யாரு நான் வர வைக்கணும்? உங்க வேலையை நீங்க செய்யலன்னா நீங்க செஞ்சிட்டீங்க. நான் ஏன் கேட்க போறேன் வந்து இந்த வேலை நீங்க செய்யணும். பேச்சல இங்க பேச கூடாது. எல்லாம் ஊட்ல வெச்சுக்கணும். ரோட்ல எல்லாம் வந்து வெச்சுக்க. என் கதை உனக்கு தெரியுமா உனக்கு? யாருண்ணா நீங்க? யாரு நீங்க? அதுக்கப்புறம் சொல்லுங்கண்ணா. ஒரு மாசத்துக்குள்ள வீட்ல உட்கார வைக்கிறேன் பாரு. யார? உன்னை வீட்ல உட்கார வைக்கிறேன் பாரு. யாரு? உட்கார வேணா பாப்பா. உன்னை சஸ்பெண்ட் பண்ணி நீ சாட்சி இருந்தால ஒரு மாசத்துக்கு வீட்ல உட்கார வைக்கிறேன். தெரியல. சொல்ல என் பேர் யுவராஜ்னா. யுவராஜ். நீ யார் வேணா இரு. யுவராஜ்னா பேரோட சொல்றேன். யுவராஜ் யாருன்னு சொல்றேன். நான் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோ. நான் ஒண்ணு நீங்க இந்த வேலை செய்யறதுக்கு வந்து நாங்க கேட்டா நீங்க வந்து எங்க வேலையில நீங்க இது பண்ணுங்க. கழிவுன்னு நான் விடல. உங்க ட்ரைனேஜ் பாருங்க. நீங்க ட்ரைனேஜ் போடணும் பாருங்க. ட்ரைனேஜ் இங்க இருக்கு. இந்த ட்ரைனேஜ் வேலை தான் உங்களை நான் செய்ய சொல்றேன். எப்ப செஞ்சாங்க? ஏரியா ஃபுல்லா செஞ்சுட்டாங்க. லீவ் போடும்போது தான் நான் வந்து பார்க்க முடியும். டென்ஷன் ஆகுறேன். தெரியுமா? எதுனா நீ எடு கவரே எடுக்கிற. நீ எடு எடுக்கிறல. நாங்க சொல்ற பதில் கேட்டுக்க. ஊடு ஃபுல்லா ஏரியா ஃபுல்லா முஸ்டாங்க தெரியுமா உனக்கு? முஸ்டாங்களா? அவங்க சொன்னாங்க நான் கவுன்சிலர் செய்ய விடாம சொன்னாங்க. நான் ஆள் சொல்லிட்டு போனேன். என்ன ஃபர்ஸ்ட் அப்ப சொல்லுங்க. எப்ப செய்றாங்க? எப்ப செய்றாங்களா? செய்வாங்க. எப்ப நான் செய்வாங்க சொல்லுங்க. எப்ப செய்வாங்க? நான் வேலை கறேன். இல்ல நான் எப்ப நீங்க தான சொல்லலாம். நான் பொறுப்புல இருக்கீங்க. நான் சொல்லல. வட்ட செயலாளர் பொறுப்புல சொன்னீங்க. அவங்க வந்து எப்ப வேலை செய்வாங்க அப்பதான் செய்வாங்க. எப்ப நான் செய்வாங்க? எப்ப செய்வாங்கன்னா என்ன நான் எல்லா ஏரியா முஸ்டான்னு சொன்னேன். சொல்றது கேளு. உன் ஏரியா தெளிவா நான் பொறுமையா தான் ஏரியா வந்து டிராயிங்ல கிடையாது. தெரியுமா உனக்கு? டிராயிங்ல கிடையாது. வரி கட்டறேன். நான் ஈபி கட்டறோம். நான் 35 வருஷமா வரி கட்டறோம். எப்ப கட்டறேன்? நான் கட்டிட்டேனா? 6 மாசம் ஆயிடுச்சுனா? ஆனா இப்ப கட்டனவங்களா இருக்காங்கனா? சிந்தாமணி வந்து கவர்மெண்ட் கிடையாது. யார் வந்து சிந்தாமணி? சரி கவர்மெண்ட் எல்லாம் என்ன? ஏது சிந்தாமணி கவர்மெண்ட்? கவர்மெண்ட் தானே இருக்கு. டிசிஎஸ் தான் கவர்மெண்ட். அப்படியாண்ணா? டிசிஎஸ் கவர்மெண்ட் அண்ணா. அப்ப அது கவர்மெண்ட் அது கவர்மெண்ட் தானே? நான் டிசி உங்களுக்கு சொல்ல தெரியலையாண்ணா? எதுவே உங்களுக்கு தெரியலையாண்ணா? சிந்தாமணி அப்ப டிசிஎஸ் கார்ப்பரேட் தானே? அது கிடையாது. அண்ணா அமுதம் மட்டும் தானா கவர்மெண்ட்? அது தெரிஞ்சுக்கீங்களா? அமுதம் மட்டும் தானா கவர்மெண்ட்? டிசிஎஸ் கிடையாதுண்ணா. டிசிஎஸ் வேற டிபார்ட்மெண்ட். உனக்கு மேயர் தெரியும்ங்கறல. மேயர் கடை இருக்கறியா நீ? ஆமாண்ணா. மேயர் தெரியும்னா? மேயர் நம்ம சொந்தக்காரங்க தானா? உதயகுமார் நமக்கு தெரிஞ்சவர் தானா? மேயர் சொந்தக்காரர் தெரிஞ்சவர்னா? ஏன்னா இப்ப பேசலாமாண்ணா? கூப்பிடுவானா? நீங்களே பேசுங்கண்ணா. கூப்பிடு. மேயர் கூப்பிடு. எதுக்கு நான் கூப்பிடணும்? நீங்க உங்க வேலைக்கு நான் அவரை கூப்பிடணும். நான் பேசுறேன். போட்டதுல தப்ப என்ன சொன்னா வந்தோன்னு என்ன சொன்னீங்க? நீங்க
இங்க இருக்குது 4 சரி கிடையாது, எல்லாம் போய் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நான் என்னன்னா வந்தேன், என்ன பண்றது 4 பேர் நான் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்கணும், எப்பயோ எல்லாருமே கொடுத்துருப்போம். உங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அவங்க மேல எல்லாம் போவாங்க. நானே கேக்குறேன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நான் போவாங்க. உங்களுக்கு அங்கீகாரமே கிடையாது. அப்புறம் நாங்க அப்ப இது சொன்னீங்களா, இது சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இல்ல நாங்க ரெக்வெஸ்ட் பண்ணி நாங்க கேக்குறோம். ஏங்க இது மாதிரி காரி முடிஞ்சு ஜனங்கலாம் அப்படிதானே பேசுவாங்க, எல்லாருமே அப்படிதான் திட்டு தான் செய்வாங்க. எல்லாருமே எல்லாரும் திட்டு. எல்லாரும் கேட்டாலும் போயிருக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து அவங்க இவங்கன்னா எல்லாருமே நம்ம வீட்டு சொந்தக்காரங்க மாதிரி தான் எல்லாம் பழகிட்டு இருக்கிற ஏரியாவில். அவங்க இவங்க என்ன தப்பு? 4 பேர் வந்து என்ன சொன்னீங்க, 4 விதமா இருந்தாங்கன்னு சொல்ல நீங்க. 4 பேர் என்ன இது மாதிரி நடக்குதுங்க, வந்து என்ன போட்டு கொடுக்குதுங்க. நான் போட்டுலாம் கொடுக்கல. நான் என்னென்ன போட்டு கொடுக்குது? நீ வந்து திருநா நான் என்ன போட்டு கொடுக்குறீங்க? திருநங்கள வேலை நீங்க செஞ்சீங்கன்னா யாரும் என்ன சொல்ல போறாங்க? யோகிய மாதிரி பேசுகிறான், கேப் மாறீங்களே. ஊரை கொள்ளடிச்சு போறவங்க அந்த குடும்பத்தை ஓட்டுறவங்க யோகியமா பேசுறான். இப்ப நாங்கெல்லாம் யோகியமா பேசுறதுக்குன்னா பப்ளிக் திருட்டு குடும்பத்தை ஓட்டுறான் மத்தியா, அவெல்லாம் யோகிய மாதிரி பேசுறான். சொல்றது நாங்களாம் யோகிய சொல்றது கேட்டியா? ஊரை கொள்ளடிச்சு பப்ளிக் திருடி குடும்பத்தை ஓட்டுறான் பாரு, அவெல்லாம் யோகிய மாதிரி பேசுறான். தப்பு செய்யறவங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.